நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி திங்கள் கிழமை. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூல் நமக்கு ஒரு உண்மையை எடுத்துரைக்கிறது. எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். ஆண்டவருடைய வாக்கு அருளப்பட்டிருப்பது போல நம்மையும் கடவுள் அடையாளமாக படைத்திருக்கிறார். அநேகர் உலக போக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய அடையாளமாக வாழ அழைக்கப்படுகிறோம். இதை உணர்ந்து அருள் வேண்டி மன்றாடுவோம். உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். இன்று பதிலுரை பாடலாக இணைச்சட்ட நூலிலிருந்து இறைவார்த்தை அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். இதோ கடவுளே நமக்கு பாறையாக இருக்கிறார். இந்த பாறையின் அடையாளத்தை கடவுள் பல இடத்தில் நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். பாறையை போல உறுதியாயிருக்கிற கடவுள் தாமே நமக்காக தன்னை எளியவராக மாற்றியிருக்கிறார். நாம் இந்த பாறையோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்த நல்ல அந்த அற்புதங்களை நினைந்து அவரை நன்றியோடு துதித்து பாடுவோம். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். கடவுளுடைய பிள்ளைகள் என்ற போர்வையில் நின்று கொண்டு கடவுளுக்கு சினமூட்டுவதையும் கடவுளுக்கு அருவருப்பானதை செய்வதையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் அவர்களை இகழ்ந்து ஒதுக்கி தள்ளிவிடுவார். இப்படிப்பட்ட பேராபத்து, வேதனை நம்முடைய வாழ்வில் வந்து விடாதபடி இருக்க தெய்வ அச்சத்தோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இறை பயம் என்பது இதயத்தில் எரிந்து கொண்டிருக்க வேண்டிய கடவுள் சார்ந்த ஒரு அற்புதமான உணர்வு. இதை உணர்ந்தவர்களாக நாமும் தெய்வ பயத்தோடு பயணிக்க அருள் வேண்டி மன்றாடுவோம். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன் என்ற வார்த்தைகள் சற்று எச்சரிக்கை செய்தியாகவே நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில்
எதையும் கடவுள் பொறுத்துக் கொள்வார் என்கிற மனநிலை பெருகிவிட்டது. இப்பேற்பட்ட நிலையிலிருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர்கள் கேடுகட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள் என்கிற வார்த்தை நமக்குரியதாக மாறிவிடாதபடி இறை வல்லமை நம்மை நேர்மையாய் வழிநடத்த அருள் வேண்டி மன்றாடுவோம். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை படைத்து எங்களை உருவாக்கி எங்களை எல்லாவித நன்மைகளாலும் நிறைத்த உம்முடைய இரக்கத்தை நாங்கள் மறந்து விடாதபடி அந்த இரக்கத்தை பகிர்ந்து கொள்கிற நேர்மையுள்ள சாட்சிகளாய் வாழ அருள் தாரும். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே, படைகளின் ஆண்டவரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, இடுக்கண் வேளையிலே ஏற்ற துணை நீரே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே